ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளை நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19ஆம் தேதி புதன்கிழமையானது நாளை நாள் வருதுங்க. நாளை நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மிதுனம் மற்றும் துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த இரண்டு ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ துலாம் ராசி நேயர்களும் மிதுன ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதே போல் இந்த இரண்டு ராசி நேயர்களுக்கு பார்த்தது போல் மீதமுள்ள ராசி நேயர்களுக்கும் இதனை தொடர்ந்து என்ன பலன் நாளை நாள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. முதல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். புது விஷயங்களில் நாளை நாள் மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஆர்வம் கண்டிப்பா அதிகரிக்கும். தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யறதுனால உங்களுக்கு புண்ணியங்கள் வந்து சேரலாம். விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மூலம் உங்களுக்கு நாளை நாள் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். கடன் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவு குறைவதற்கான வாய்ப்பு நாளை நாள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நாளை நாள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. மிதுன ராசி நேயர்கள் நாளை நாள் அதிகப்படியாக யோசித்து அதிகப்படியான சிந்தனைகள் செய்யறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பா விலகலாம். இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா மற்றவர்களுடைய கருத்தும் கேட்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். மிதுன ராசி நேயர்களுடைய வியாபாரம் பார்த்தீங்கன்னா நாளை நாள் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய தொழில் வியாபாரம் நாளைக்கு கொஞ்சம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாளுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு திசை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பாத்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம். மிதுன ராசியில மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பொதுவாக நாளை நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கலாம். அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்து நீங்க செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது இந்த மாதிரி புதிய முயற்சி நீங்க கண்டிப்பா செய்தீங்கன்னா ரொம்பவே நீங்க சிந்தித்து நிதானமாக செயல்படுவது அவசியம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நிமித்தமான புதிய சிந்தனை நாளை நாள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டாகலாம். பொன் பொருட்களை கையாளுவதில் உங்களுக்கு அதிக கவனம் கண்டிப்பா நாளை நாள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல துலாம் ராசி நேயர்களுக்கான அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு திசை. உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நாளை நாள் பார்த்தீங்கன்னா 5. அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம் நிறம். துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்னு பார்க்கும் பொழுது பொறுப்பறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட ஒரு நாள்னு பாத்தீங்கன்னா கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லுங்க. சோ மிதுன ராசி நேயர்களுக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ச்சி நாளை நாள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல மீதமுள்ள 10 ராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். முதலாவதாக மேச ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஏதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உறவினர்களால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையலாம்.
சுப செய்திகள் கிடைக்கலாம். அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் தாமதமாக கிடைக்க போகுது. திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு அமையும். நாளை நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் கிடைக்கலாம். எதிர்பாராத சில திருப்பங்கள் நாளை நாள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு நாளை நாள் வெற்றி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் பொருளாதார நிலை கொஞ்சம் உயர்ந்து இருக்கலாம். பெரியோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போது. சில சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையலாம். கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் தோன்றலாம். வெளியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை உங்களுக்கு உண்டாகலாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மன அமைதி கடகராசி நேயர்களுக்கு உண்டாகலாம். பொதுவாகவே நாளை நாள் கடகராசி நேயர்களுக்கு ஜெயம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சிம்ம ராசி நேயர்களுக்கு சாதகமாக முடியலாம். பிடிவாத போக்கினை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். மறைமுகமான எதிர்ப்புகள் நாளை நாள் விலகலாம். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு பிறக்கலாம். பொதுவாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு நாளை நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்க போகுது. அடுத்ததாக நாளை நாள் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தை பற்றிய எண்ணம் உங்களுக்கு மேம்படலாம். உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாகன பயணத்தில் நிதானம் கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க. வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். இதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியலாம். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரலாம். வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளை நாள் கன்னி ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா பேச்சுகளில் அனுபவம் உங்களுக்கு வெளிப்படும். குழந்தைகள் வழியில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. வெளியில் தொடர்பான பயணங்கள் கைகூடலாம். வீட்டில் சிறு மாற்றங்களை செய்வீர்கள். பணிமாற்றம் தொடர்பான சிந்தனை உங்களுக்கு மேம்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் கண்டிப்பா நாளை நாள் குறையலாம். பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா புகழ் நிறைந்த நாளாக கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அரசு பணிகளில் இழுபறியான சூழல் உங்களுக்கு மறையலாம். வியாபாரம் அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம். பொதுவாக நாளை நாள் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆதாயம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிநாட்டு பயணம் சார்ந்த சிந்தனை உங்களுக்கு மேம்படலாம். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அடுத்தவர்களை பற்றிய சிந்தனைகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம். எதிரிகளின் பலம் மற்றும் பலவீனம் அறிந்து நீங்க கண்டிப்பா செயல்படலாம். வியாபாரத்தில் புது முதலீடுகளில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தியாகணும் அப்படின்னு சொல்லலாம். நாளை நாள் மகர ராசி நேயர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக கண்டிப்பா இருக்க போகுது. அடுத்ததாக கும்ப ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கலாம். தெய்வ சிந்தனை மனதளவில் மேம்படும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் நாளை நாள் கிடைக்கலாம். மகான்களின் தரிசனத்தால் மன மகிழ்ச்சி அடையலாம். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உங்களுக்கு உண்டாகும். பொதுவாக கும்பராசி நேயர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சாந்தம் வேண்டிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீர் செலவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கண்டிப்பா உங்களுக்கு கவனம் தேவை. வெளி வட்டாரத்தில் விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நாளை நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். நாளை நாள் மீன ராசி நேயர்களுக்கு விவேகம் வேண்டிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல நாளை நாள் 12 ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க.
மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.